அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது அடுத்த ஒரு தலைப்பாக பார்க்க போகிறது, ஞானத்தை தருவது எது? ஞானத்தை யார் தருவார்? ஞானம் எவ்வாறு வாய்க்கும்? அதை நூல்கள் மூலம் பெற முடியுமா? அதாவது உண்மை ஞானத்தை நூல்கள் மூலியமாகவோ இந்த உலக ஆசிரியர்கள் மூலியமாகவோ பெற முடியாது. உலக அறிவை நூல்களின் வழியாக பெறலாம். ஆனால் உண்மை ஞானம் என்பது உலகியலை விட்டு நீங்க பெற வேண்டிய ஞானம். இந்த ஞானத்தை உலக நூல்கள் எவ்வாறு தர இயலும்? நூல்கள் என்பவை சொற்களின் கூட்டம். சொற்களையெல்லாம் மாயையின் காரியங்கள். மாயை என்பது பாசங்களுள் ஒன்று. ஆதலால் சொற்கள் மூலம் வரும் ஞானம் பாச ஞானமே ஆகும். அப்பாச ஞானம் நிலையற்றது, நீங்கக்கூடியது. அத்தகைய நிலையற்ற பாச ஞானத்தால் நிலையற்ற பொருள்களை அறிய முடியுமே அன்றி நிலைத்த மெய்ப்பொருளை அறிய இயலாது. மேலும் நூல்கள் அவை ஞான நூல்களே ஆயினும் உறுதியான அறிவு தெளிவை தரமாட்டாது. பல தலைப்பட்ட ஐயுணர்வுகளையே தருவனே ஆகும். கடல் நீரை ஒருவர் நேரே பருகினால் அது தாகத்தை தீர்க்குமா? அதுபோல ஞான நூல்களை நேரே பயின்றால் அது ஐயங்களை பல வகையில் எழுப்புமே அன்றி ஐயத்தை தீர்க்காது. பக்குவம் வந்த காலத்தில் ஒருவர் ஞான நூல்களை பயின்றால் அப்பொழுதும் ஞான நூல் அவருக்கு ஞானத்தை தராது என்று நீங்கள் கேட்கலாம். அப்பொழுது தராது என்பதுதான் அதற்கான பதில். பையனை பள்ளியில் சேர்ப்பதற்கும் படிப்பு சொல்லித் தருவதற்கும் ஏற்ற பருவம் வந்துவிட்டது என்றாலும் படிப்பறிவை பையன் தானாக பெற்றுவிட முடியுமா? அதுபோல பக்குவம் வந்தாலும் ஒருவர் தாமாக ஞானத்தை பெற்றுவிட முடியாது. உலக ஆசிரியருள் ஒருவர் மூலியமாக ஞானத்தை பெறலாமோ எனில் அவர் அதனை தருவதற்கு உரியவர் அல்லர். ஏனென்றால் ஞானத்தை பக்குவம் வராத போது உணர்த்துவதும் குற்றம், பக்குவம் வந்தவுடன் உணராதிருப்பதும் குற்றம் என்று சொல்லப்படும். பக்குவம் வராத போது ஒருவருக்கு ஞானத்தை உணர்த்துவது வீண். ஆதலால் யாதொரு பயனும் விளையாது. தகுதி பெறாத ஒருவருக்கு ஞானத்தை தருவது வயது நிரம்பாத சிறு குழந்தையின் கையில் பொற்கிண்ணத்தை அளிப்பது போன்றது. குழந்தை அதன் அருமை தெரியாமல் வீசி எறிந்துவிடும். அதுபோல பக்குவம் இல்லாதவரும் தாம் கேட்ட ஞான பொருளை ஒருவர் செவியால் வாங்கி மறுசெவியால் விட்டுவிடுவர். இனி பக்குவம் வந்தவருக்கு ஞானத்தை உணர்த்தாது விடின் பாசத்தினின்றும் விடுபட அவருக்கு விருப்பம் இருந்தும் விடுபட மாட்டாராய் அவர் மீண்டும் பந்தப்படுத்துவதற்கு ஏதுவாகும். பக்குவம் என்பது ஆன்மாவின் அறிவில் நிகழ்வது. அது புறத்தே புலப்படுவதன்று. ஒருவருக்கு பக்குவம் வந்துள்ளது என்பதையும் இன்னும் வரவில்லை என்பதையும் அறிய வல்லார் யார்? உலக ஆசிரியர்மார்கள் அதனை அறியும் வல்லமை உடையவர் அல்லர். ஆதலால் அவர் பக்குவம் வருவதற்கு முன்னேயே ஞானத்தை உணர்த்த புகும்போது குற்றத்திற்கு ஆளாக நேரிடும். அதுபோல ஞானம் வந்த பின்னும் அதனை தராது வாளாயிருந்து அக்குற்றத்திற்கு ஆளாகி நேரிடும். அது பற்றியும் உலக ஆசிரியர்மார்கள் ஞானத்தை தருவதற்கு உரியவர் அல்லர் என்று சித்தாந்தம் வலியுறுத்துகிறது. ஞானத்தை வேறு வகையில் பெற முடியுமா? அதாவது ஞானாசிரியர் மூலியமாக எப்படி பெறுவதுன்னா, உயிரில் நிகழும் பக்குவத்தை உயிருக்குயிராய் உள்ள இறைவன் ஒருவனை அறிய வல்லான். அவனை அப்பக்குவத்தை பார்த்தருளி ஞான ஆசிரியராக எழுந்தருளி ஞானத்தை நல்குவான் என்று சித்தாந்தம் உறுதிபட கூறுகிறது. இதுதான் அந்த மாணிக்கவாசக பெருமானாருக்கும் இருக்கட்டும், அதே மாதிரி சுந்தரர் பெருமானாருக்கும் இருக்கட்டும், அவரே தான் குருவாக தான் அவங்க அருள் புரிவார். இந்த மாதிரி ஹை லெவலில் இருக்கவங்களுக்கு அவங்களே அருள் புரிவாங்க. நம்ம இங்கே இருக்க குருமார்கள் 10 குருமார்கள்ட்ட போய் தீட்சி வாங்கி இது பண்ணி பக்குவப்பட தான் நமக்கு அது நிகழும். இத்துடன் தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.